இங்கே பல வருஷமாக குழந்தையே இல்லாமல் ஒரு அப்பா அம்மா வந்து இருந்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு ஆன்யா அப்படிங்கிற ஒரு குழந்தை வந்து கிடச்சிருக்கும். அவளுக்காக அவங்க பிரஸ்ட் ஃபீட் பண்ணுற வரைக்கும் எல்லாமே செட் பண்ணி அந்த குழந்தைய அவ்வளோ அழகாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோக்கு வந்து ஒரு கால் வந்து அமௌண்ட் கொடுக்க முடியுமா அப்படி சொல்லி கேட்கவும் ஹீரோ வந்து அந்த ஃபோனை உடச்சி எரிஞ்சிடறாரு. என்னடா நடக்குது அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்கப்ப இந்த குழந்தைக்காக இவங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டை சூப்பராக மாடிஃபை பண்ணுறது இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த குழந்தைக்கு பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு ஷோலேருந்து கால் வருது. சொல்லாததெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த குழந்தைய அவங்க அம்மா கிட்ட இருந்தால் அவங்களோட ஏழ்மையை யூஸ் பண்ணி பறிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்க மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஷோபா அப்படிங்கிற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் இவங்க மேலே அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கும். இந்த பொண்ணு கிட்ட இருந்து தான் இவங்க வந்து ப்ராப்பராக அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணே அந்த குழந்தை வேணும் அப்படி சொல்லி கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்கு. இப்போ அந்த பையனோட லவ்வர் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறப்ப லிவிங்கில் இருக்கப்ப இந்த குழந்தைக்கு பேபி ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு நர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்குறப்ப தான் நீ குழந்தைய பெற்று கொடு, நான் வந்து யாராச்சும் அடாப்ட் பண்ணிடுறேன் அப்படி சொல்லி தான் இவங்க கிட்ட கொடுத்துருப்பாங்க. திடீர்னு இந்த பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.